அமித்ஷா அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கார். அந்த அறிவிப்பை பார்த்ததும் நமக்கு திடீர்னு ஒரு ஷாக். என்னடா எலி பேண்ட் இல்லாம போகுதே! எலி பேண்ட் போட்டா தான அது எலி பேண்ட்டு. இப்போ அத கழட்டி விட்டு போகுதுன்னா, ஏதோ அர்த்தம் இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அப்படி என்ன அறிவிப்பு விட்டாரு? என்ன பேண்ட் இல்லாம திரியிறாங்க? என்ன உள்குத்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க? இதுக்கிடையில நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை வேற பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு? அவர் என்னல்லாம் சொல்லியிருக்காரு? இந்த 2 விஷயத்த தான் இப்போ முக்கியமா பார்க்க போறோம். பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்து இனிமே இடம் தாங்க. எந்த இடத்துல எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அது மத்திய அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மாநில அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு மேல தமிழ்நாடுக்கு தான் முதலிடம். தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம். அந்தந்த மாநிலத்துடைய பாடல்களுக்கு தான் முதலிடம். இங்க தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும், அங்க கன்னட தாய் வாழ்த்து, அப்புறம் மலையாள தாய் வாழ்த்து. அவங்களுக்கு என்ன மொழி வச்சிருக்காங்களோ அதனுடைய வழிபாடுல அதுதான் முதல்ல பாடப்படும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்றாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. சும்மாவா இவர் சொல்லிருவாரு? நம்ப முடியுதா இவர? அப்படின்னு பல பேரும் கேள்வி வரும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அத பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அத பாராட்டி தான் ஆகணும். முதல் முறையா பாஜக அரசு மாநிலங்களுக்கு மாநிலங்களுடைய உரிமையை குடுக்குது. மாநிலங்களுக்கு முன்னுரிமையை குடுக்குது. அந்தந்த பாடல் பாடட்டும்ன்றது சொல்றது இருக்கு. எப்பவும் மாநிலத்தோடைய உரிமைகளை பறிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல எங்க உரிமைக்காக போராடினதுல தமிழ்நாடு முதலிடம் வகிச்சிருக்கு. தனி உரிமை, அதாவது மாநிலத்தோடைய உரிமையை வகிக்கிறதுல தமிழ்நாடு என்னைக்குமே தனி வழி வகுத்திருக்கு. அதுக்கு திமுக முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படின்னா எந்த விதத்திலையும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. அதை தொடர்ந்து வந்த மற்ற கட்சிகளும் அதை செஞ்சிருக்கு. அதாவது மற்ற கட்சிகள் சொல்றதை விட அதிமுகவும் அதை செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கடைசியா இருந்த அதிமுக அதை செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, பல இடத்துல அதை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் நிதர்சனம். அம்மா இருக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, ராமர் கோயிலை இந்தியாவில் கட்டாம வேற எங்கேயா கட்டுவாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ராமர் கோயில் கட்டுறதுனால வரக்கூடிய பின் விளைவுகள் என்னன்றதை அவங்க யோசிக்காம பேசிட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம மாநிலத்துடைய உரிமை என்ன? மாநிலத்துடைய அந்தஸ்து என்ன? மாநிலத்துடைய தனித்துவம் என்ன? முக்கியமா தனித்துவம் என்ன? மதச்சார்புக்கு ஒன்றிணையாமல் இருப்பது, மத வெறுப்புக்கு இணங்காமல் இருப்பது, எல்லா மத நல்லிணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு அதில் சிறந்து விளங்கிட்டு இருந்துச்சு. யாராச்சும் சபரிமலைக்கு போனாங்க அப்படின்னா அதுக்கு இவங்க மாலை போடுவாங்க. இஸ்லாமியர்கள் விருந்து கொடுப்பாங்க, விழா எடுத்து விருந்து கொடுப்பாங்க. அப்படியான ஒரு சமூகமாக இருந்துச்சு. இப்படி ஒற்றுமையாக இருந்த இடம்தான் தமிழ்நாடு, இந்தியானே சொல்லலாம். அப்படி ஒற்றுமைக்கு பேர் போனது இந்தியா. அதில் பல்வேறு மாநிலங்கள் அதில் வேறுபட்டு போச்சு. இன்னைக்கு காலங்கள் எல்லாம் மாறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி மாறின இடத்துலையும் மாறாமல் இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதிமுக அதுக்கு வழிவகை செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் மோடியா லேடியா, தமிழ்நாடா டெல்லியா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்த இடத்துல அம்மா கொஞ்சம் உறுதியாகவே இருந்தாங்க. அதை விட்டு கொடுக்கவே இல்லை. அதை ஸ்ட்ராங்காக இருந்தது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை யாராலையும் மாற்றவே முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் அந்த எடப்பாடி ஐயா என்ன பண்ணாருன்னா, எடுத்துன்னு போய் மொத்தமாக அங்கே அடகு வச்சிட்டார். எதுக்கு எடுத்தாலும் அங்கே போய் கேட்குறது. இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா முழுக்க அங்கே போய் கேட்குறது, அங்கே ஆலோசனை பெற்றுக்கிட்டு வர்றது. இங்கே மற்ற யார் கூட்டணி நடந்தாலும் சரி, யார் கூட்டணி வச்சாலும் சரி, அறிவாலயத்துக்கு திமுக கூட்டணி வச்சுச்சுன்னா திமுக கூட்டணி தான் அறிவாலயத்துக்கு வந்து தான் பேசுவாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணின்னா அவங்க அதிமுக ஆஃபீஸுக்கு தேடி வந்து தான் பேசுவாங்க. வேற எங்கேயும் பேச மாட்டாங்க. அவங்க வருவாங்க அம்மா இருந்த வரைக்கும். இவர் கிளப்பின்னு போயிட்டு இருந்தார். இப்படியான ஒரு சூழலை மாறணும், இதை மாற்றணும், மாநில உரிமை முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த திமுக அரசு என்ன செஞ்சிச்சுன்னா மாநில உரிமையை பாதுகாத்துச்சு. எந்த இடத்துலையும் மாநில உரிமையை விட்டு கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்துச்சு. சும்மா ஏனோ தானே எதிர்க்கணும் அப்படின்றது இல்லாமல் மாநில உரிமை எந்த அளவு பாதுகாக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. உதாரணம் தான் நம்ம டீலிமிட்டேஷன் சமீபத்தில் பார்த்தது. அதுக்கு முன்னாடி இருந்து எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் வாழ்கன்றதே 4 வருஷம் கழிச்சு தான் ஏற்றப்பட்டுச்சு. எடப்பாடி ஐயா இருக்கும்போது தமிழ் வாழ்கன்றதெல்லாம் பெரிய அளவில் ஒளிரல. தமிழ் வாழ்கன்றதெல்லாம் மங்கி போய் கிடந்துச்சு. அதை பெருசாக ஒளிர வச்சது யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான். தமிழுக்கு பல முக்கியத்துவங்கள், திட்டங்களை நிறைய தமிழில் கொண்டு வந்தாங்க. அந்த தமிழில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நல்ல நல்ல பேர்களாக இருந்துச்சு.
அதை எதிர்க்கிற மாதிரியான சில வேலைகளை யார் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னா நம்ம ஆர்.என். ரவி அவர்கள் இருந்தார். அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் என்னெல்லாம் வேலை பார்த்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சைன் போடாமல் இருக்கிறது என்ன, திராவிடம் இல்லை அப்படின்னா திராவிடம் என்ற வார்த்தையை தவிர்த்துட்டு பேசுறது, அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையில் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தவிர்த்துட்டு பேசுறது. அது மட்டும் இல்லாமல் தேசிய கீதம் முதல்லயே பாடணும், வந்தே மாதரம் பாடணும் அடம் பிடிச்ச ஆள் அவர். அப்படி அடம் பிடிக்கும் போது அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்படும். தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் 2 முறையெல்லாம் பாட முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போது தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் அது பெரிய சர்ச்சையாச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு வந்தே மாதரம் நீ பாடிக்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. வந்தே மாதரம் வந்தது அதுவும் ஒரு ஸ்டான்ஸாக பாடினா போதும்னு இருக்குது. மத்திய அரசு சொன்னாங்க 3 ஸ்டான்ஸாகவும் பாடி ஆகணும்னு. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஸ்டான்ஸாக தான் பாடுவோம்னு சொல்லி ஒரு சரணத்தை மட்டுமே பாடி முடித்தாங்க. இப்படியான ஒரு சூழல் இருந்த இந்த தமிழ்நாட்டில் தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் 3வது இடத்தை தள்ளிட்டாங்க தமிழை. அது மட்டும் இல்லாமல் பல அரசு நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்ப தவறாக பேசப்பட்டது. அதாவது எழுத்து பிழைகளோடு இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம நிதித்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் நீதியாக மாற்றிட்டார். நீதியாக மாறிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்பா இதுவே மற்றவங்க யாரும் தப்பு பண்ணலையா, திமுகவில் யாரும் தப்பு பண்ணலையானா, மேயர் பிரியாவே தவறுகள் செஞ்சுருக்காங்க. பேச்சு வழக்கில் பேசும்போது நிறைய தவறுகள் இருந்திருக்கு. அதெல்லாம் விமர்சனத்துக்குரியது தான். அதை கலாச்சிங்கல்ல, அப்போ இதையும் கலாய்ங்க. அதை விமர்சனத்துக்குள்ளாக்குனீங்கல்ல. என்னப்பா ஒரு மேயரு ஒரு கவுன்சிலர் மட்டும் கிடையாது, மொத்த பேரையும் நிர்வகிக்க போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி தமிழ் தடுமாறலாம்? இந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி எல்லார் மத்தியிலையும் வைங்க. ஒரு கவுன்சிலருக்கு அது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். வர காசை கண்டிப்பாக மக்களுக்காக செயல்படணும் அப்படின்றத மட்டுமே அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஓகே, அது மட்டுமே போதுமானது. அதே தான் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும். ஆனால் இங்கே அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்களும் அதே தவறுகளை செய்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது தான் மேயருக்கு அது ஒரு பேச்சாக மாறுச்சு தான். அதே மாதிரி தான் நிதித்துறை அமைச்சராக இருக்க வேண்டியவர் எந்த அளவுக்கு வல்லுநராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தாகணும். ஏதோ நிதிகளை பாதுகாத்து வச்சுட்டா எடுத்து செலவு பண்ணாமல் இருந்துட்டால் மட்டும் போதாது. அதை வச்சு என்ன வளர்ச்சி கொண்டு போக போகிறோம், நாட்டை மாநிலத்தை எந்த அளவுக்கு முன்னேற்ற போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த 2 டிஜிட்டாக இருக்கக்கூடிய இந்த இதை வந்து இன்னும் எந்த அளவுக்கு நம்ம உயர்த்த போகிறோம், கீழே தள்ளிவிடாமல் எந்த அளவுக்கு பார்த்துக்க போகிறோன்ற சிந்தனை அறிவு கொண்டவராக இருக்க வேண்டும். அவருக்கு நீதியாக மாறுது. சரி அவர் பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது, அதில் எழுத்து பிழை வச்சுருக்காங்க. எழுத்து பிழை இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அரசு நிகழ்ச்சியில் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நடக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. கட்சியில் இருக்கிற எல்லோரும் படிச்சிருக்கணும், பேனர் போட்டெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் போதும். ஆனால் இதுவே அரசு நிகழ்ச்சின்னு வரும்போது நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு தானே விடணும். மற்ற எல்லாத்துக்கும் ஆய்வுக்குன்னு போனீங்கல்ல, இதையும் ஆய்வு செய்யணும்ல அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குல்ல. அதன்படி தமிழை இவங்க தாவேக்கா தொடர்ந்து பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல் இடத்துல பாடப்பட்டுச்சு, எல்லாமே பார்த்தோம் நம்ம. அப்புறம் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, ஆளுநர் சந்தோஷமாயிட்டார் இப்படின்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இதுதான் பார்த்தோம். அதே மாதிரி இப்போது அமித்ஷா அவர்கள் அறிவித்தது இருக்குல்ல, என்னன்னா வந்தே மாதரம் கட்டாயம் பாடி ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டார். நம்ம வந்தே மாதரம் கட்டாயம் பாடணுன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிக்கிங்க. உங்கள் மாநிலத்துக்குரிய பாடல்களை முதல்ல பாடிக்கங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு நீங்கள் வந்தே மாதரம் பாடல் பாடி ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. அதனுடைய செயல்பாடுகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க என்னெல்லாம் பண்ணி என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தேசிய கீதத்தை வந்து இவங்க உயர்த்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் தேசபக்தியை ஊட்டுறன்ட்டு என்ன பண்ணாங்கன்னா தேட்டர்லாம் போட வச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும், தேட்டரில் ஏஞ்சி உட்காந்து பார்த்துருந்தவங்க நடுவில் பாத்ரூம் வந்து ஏஞ்சி போவாங்க, குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும். தேசிய ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. தேசிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து எழுந்திரிச்சு நிற்கலை அப்படின்ட்டு கைது பண்ண நடவடிக்கைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் அரசு தேசியவாதத்தை நீங்கள் வந்து ஊட்டணும் அப்படின்னு தேசபக்தியை நீங்கள் ஊட்டணும்னு அவசியமே கிடையாது. எங்களுக்கு தெரியும், வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்திய தேசியம். இந்துத்துவம் கிடையாது இந்திய தேசியம், இந்து இசம் கூட கிடையாது இந்திய தேசியம். வேற்றுமையில் ஒற்றுமை, எம்மதமும் சம்மதம், யாதும் ஊரே யாவரும் கேளிர்னுங்க.
அப்போ இப்படியான ஒரு சமூகமாக தான் நம்ம இந்திய தேசமே இருந்திருக்கு. அதை மாற்றி அமைக்கிற வேலையில், மாநில உரிமைகளை பறிக்கிற வேலையில் சில வேலைகளை பார்த்தாங்க. பார்த்த இடத்த அது சரிப்பட்டு வரல. சரி, உனக்கு உரிமையை குடுக்குறா மாரி குடுத்து இப்படி பண்ணிக்கிறேன். ஏன்னா டீலிமிட்டேஷன்ல என்ன பண்ணாய்ங்க அப்படின்னா, பெண்களுக்கு இப்ப வந்து இடஒதுக்கீடு குடுக்குறா மாதிரி என்ன பண்ணாய்ங்க அப்படின்னா, அப்படியே 30% 33% நியமனம் படுத்தியே ஆகணும், 38% பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட சேர்த்து இந்த டீலிமினேஷன் மாநில மறுவரையறையும் சேர்த்து வுட்டாய்ங்க. அதுதான் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிராடுத்தனம். அந்த பிராடுத்தனத்த இப்போ நமக்கு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லியிருக்கேன். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் செஞ்சதெல்லாம் சரிதான்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்கள விவாதிச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.